8ஆம் அதிபதி திசையில இது பண்ணாதீங்க. 10 பொருத்தம் குப்பங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோ, வணக்கம். புதன் நீச்சம் இன் 4th house, ரிசீவ் உச்ச குருவின் பார்வை. லைஃப் broken because of stupid decision. Why நீச்ச பங்கம் not work now in 6ஆம் அதிபதி தசா லாஸ்ட் புக்தி கேது புக்தி. உச்சகுருவின் பார்வை என்ன செய்யும், என்ன பண்ணும்? வாங்க பார்க்கலாம். இவர் என்ன கேட்கிறாரு, 4வது வீட்டுல புதன் நீச்சம். புதன் எப்பயுமே இங்கதாங்க நீச்சம் ஆவாரு. ஓகேங்களா? புதன் நீச்சம் 4வது வீடு அப்படின்னா அவர் தனுசு லக்னம். எப்படி உங்களுக்கு லக்னம் கிடைச்சின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறவே நாலேஜ் ஜோசி இதுல இல்லைன்னு அர்த்தம். ஓகே, புதன் 4ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு உச்ச குருவின் பார்வையில. இந்த ஆக்சுவலி நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, உச்ச குருவின் பார்வையில அப்படின்னு இவர் நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்ல வரீங்க. ஓகே, இந்த உச்ச குருவின் பார்வையில இருக்கக்கூடிய இடத்துல ஏன் ஸ்டூபிட் டிசிஷன் எடுக்கிறாங்க, நீச்ச பங்கம் ஏன் வேலை செய்யல, 6ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னு பதில நீங்களே கொடுத்துட்டீங்களே. ஓகே, எல்லாம் சரிங்க. எப்போது என்ன சொல்றேன், 7ஆம் அதிபதி நீச்சம். இது உங்களோட கணவரோ மனைவியோ பத்தி தானே நீங்க கேக்குறீங்க ஏதோ ஒரு வகையில. ஏன்னா 7ஆம் அதிபதி புதன் இங்க நீங்க போட்டு கேக்குறீங்க, பட் ஆக்சுவலா அவர் 7ஆம் அதிபதி, 7 10ஆம் அதிபதினு வருவாரு. ஓகே, இந்த 2 வீட்டு பலனை இந்த இடத்துல கெடணும். இப்ப என்னன்னா இன்னொரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, இப்போ கரண்ட்லி நீங்க இருக்கிறது 6ஆம் அதிபதி சுக்கிர தசையில லாஸ்ட் புத்தி. சுக்கிர தசையில புதன் புக்தியில இருக்கீங்களா? புதன் சுக்கிர தசையில கேது புக்தியில இருக்கீங்க. சாரி, சுக்கிர தசையில கேது புக்தியில இருக்கிறீங்க. சுக்கிர தசை புதன் புக்தி கடுமையான அமைப்புகளை செஞ்சிருக்கோம்ல. கேது சுக்கிர தசை கேது புக்தி. ஓகே, உங்களோட விஷயத்துக்கே வரனே. 6ஆம் அதிபதி தசைங்க. ஓகேங்களா? சுக்கிர தசை. சுக்கிர தசையில 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு. 7ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கிறாரு, ஸ்தான பலத்தை இழந்திருக்காரு. ஒருவேளை இந்த சுக்கிரன் இங்க இருந்தாலும் அந்த பாவத்தை கெடுக்கத்தான் செய்வாரு. ஓகே, 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்றனால இங்க தாங்க நான் வயசை மென்ஷன் பண்ணுவேன். வயதும் தசா புத்தியும் லக்ன அமைப்பும் இவங்க கண்டிப்பா பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கணும். இப்ப எங்க இருக்கிறாங்க, தனக்கு எது வராதோ அதனை இந்த சுக்கிர தசை 20 வருஷமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 20 வருஷம் தனக்கு என்ன வரும், தனக்கு என்ன பண்ணணும்ன்றத தெரியாம தனக்கு தானே குழி பறிக்கிறதெல்லாம் இந்த சுக்கிர தசையில செய்வாங்க. ஏன் இந்த இடத்துல முடிவு சரியா எடுக்க முடியல? அவங்களால வாழ்க்கை துணையை பற்றியான முடிவு மட்டும்தான் சரியா எடுக்க முடியல. ஓகேங்களா? எத்தனை தடவை சொல்றோம், நீச்சமான நீச்சம் தான். முதல் பாதி நீச்சத்துல செயல்படும், அதுக்கப்புறம் தான் நீச்ச பங்கம் அப்படின்ற விஷயம்லாம். சரி, இதுல இன்னொரு விஷயம், எப்பயும் சுக்கிர தசையில கேது புத்தியில மாற்றம் அடுத்து வர்றது சூரிய தசை. சூரிய தசை வரும். சூரிய தசை பாபத்துவ அமைப்புகள் இல்லைன்னா நீங்க அதை கொடுக்கல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், சூரிய தசை பாபத்துவ அமைப்புகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை சூரியன் இங்க இருக்காரு, அதாவது ஏன் சொல்றேன்னா இந்த 3-7-11 கான்செப்ட் சொல்றேன். இந்த மாதிரி இடத்துல இருக்காருன்னா இந்த யோகரான சூரியன், பாபத்துவ சனி ராகு தொடர்பு இல்லாத சூரியன் ஒரு சரியான வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ இந்த இடத்துல தப்பான முடிவு எடுக்க வச்சது புதன் இல்ல, சுக்கிரன். தசையோட அடிப்படையில 7ஆம் காரக நிவரு அதிபதி கெட்டு போயிருக்காரு. காரக தசையில 7ஆம் இடம் கெட்டு போகுது. இவ்வளவுதானுங்க விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த தசை தாங்க காரணம், இந்த சுக்கிரன் தான் காரணமே தவிர இவரு காரணம் இல்லை. ஒருவேளை இந்த சுக்கிர தசை வரலன்னா இது மேனேஜபிளா இருந்திருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா இந்த அமைப்புகள்ல பார்க்கும் பொழுது ஒரு பாவகாதிபதி காரகம் அப்படின்னு சொல்றோமா, இந்த இடத்துல என்ன, 7ஆம் பாவக அதிபதி கெட்டு போயிட்டாரு. 7ஆம் இடத்துக்கு ஏதாவது கெட்ட தொடர்பு இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா பாவக அதிபதி கெட்டு போயிட்டாருனாலே இங்க தாங்க சொல்லுவேன், தாமதமா திருமணம் பண்ணுங்க, சில விஷயங்கள் சரியா வராது. அடுத்து காரகனுடைய தசை என்ன, 6ஆம் இடம். 6ஆம் இடத்தினுடைய தசை என்ன, கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம்ன்ற மாதிரியான சில விஷயம். சுக்கிரன் சில மாதிரியான அமைப்புகளை தூண்டுவாரு, அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் அப்படின்ற மாதிரி சில தன்மைகளுங்க. அப்போ தவறான முடிவை எடுக்க வச்சது புதன் இல்ல, இந்த தசாநாதன் சுக்கிரன். அப்ப 6ஆம் அதிபதி தசையில இதை பண்ணாதீங்க, 8ஆம் அதிபதி தசையில இதை பண்ணாதீங்க, 10 பொருத்தம் குப்பங்க அப்படின்னு சொல்றதுக்கான நீங்க கொடுக்குற பதிலேயே நீங்க என்னத்தை மீனிங் பண்ணி இதுல கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயம் வருது. அப்ப கண்டிப்பா இதையும் அதையும் பொருத்தி பாருங்க, இதெல்லாம் கரெக்டா தாங்க வருது ஒரு வகையில அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.